டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 11 நாள்ல செஞ்சிருப்பாரு. அதே வேலையை பி என்பவர் தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சிருப்பாரு. அதே வேலையை சி என்பவர் தனியா செஞ்சா 55 நாள்ல செஞ்சிருப்பாரு. சோ ஏ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நாள் ஏவும் பி செய்யறாங்க. ரெண்டாவது நாள் ஏவும் சி செய்யறாங்க. மறுபடியும் மூணாவது நாள் ஏவும் பி செய்யறாங்க. நாலாவது நாள் ஏவும் சி செய்யறாங்க. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா ஏ கூட பியும் சியும் மாத்தி மாத்தி செய்யறாங்க. அப்ப மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள்ல செய்து முடிக்கப்படும் கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் கொடுத்தாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா புக்ஸ் அவைலபிளா இருக்கு. இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலையும் புக் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னாலும் சரி, இல்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அகாடமியில புக் வாங்குறீங்க 25 மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் ஃப்ரீயா ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 11 நாள் செஞ்சு கொடுப்பாரு. பி என்பவர் தனியா செஞ்சா 20 நாள் செஞ்சு கொடுப்பாரு. சி என்பவர் தனியா செஞ்சா 55 நாள் செஞ்சு கொடுப்பாரு. சோ வேலையை ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நாள் பி ஏ கூட கூட்டிக்கிறாரு. ரெண்டாவது நாள் சி ஏ கூட கூட்டிக்கிறாரு. மூணாவது நாள் அகைன் பாத்தீங்கன்னா பி கூட்டிக்கிறாரு. நாலாவது நாள் அகைன் சி கூட்டிக்கிறாரு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப மொத்தமா எத்தனை நாளில் அந்த வேலை செய்து முடிக்கணும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஏ எத்தனை நாள் 11, பிக்கான நாள் 20, சிக்கான நாள் 55. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 11, 20, 55. ஸோ ஃபர்ஸ்ட் 14 கேன்சல் பண்ணோம்னா வரும் 1, இங்க 20 கேன்சல் பண்ணலாம், அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இங்க 5. ஸோ அகைன் 5ஆல கேன்சல் பண்ணலாமா. ஸோ 1 இங்க 4 இங்க 1, இதுக்கு மேல இது இல்லை. அப்ப பெருக்குங்க. 11 × 5 55, 55 × 4 220. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா இதோடைய 3 வேல்யூடைய எல்சிஎம் 220. எப்பவுமே நம்ம எல்சிஎம் எடுத்து போடக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதை மொத்த வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, 11 எத்தனை டைம் இருக்குன்னா 220 வரும், 20 டைம். நெக்ஸ்ட் 20 எத்தனை டைம் இருக்குன்னா 220 வரும், 11 டைம். நெக்ஸ்ட் 55 எத்தனை டைம் இருக்குன்னா 220 வரும், 4 டைம் வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 20 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 11 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் ஏவும் பியும் செய்யறாங்க. ஸோ ஏக்கான ஒரு நாள் வேலை என்னது 20. அப்ப 20 பிளஸ் பிக்கான வேல்யூ 11. ஸோ ஆட் பண்ண 31. ஸோ அடுத்தது ரெண்டாவது நாள் ஏவும் சி செய்யறாங்க இல்லைங்களா. அப்ப ஏக்கான வேல்யூ 20 பிளஸ் சிக்கான வேல்யூ 4, மொத்தமா ஆட் பண்ணா 24. ஸோ மொத்தமா டோட்டலா ஆட் பண்ணுங்க, 5 இங்கேயும் 5. ஸோ 55 வேலை. ஸோ 55 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. 55 வேலை செய்ய 2 நாள் ஆகுது. மொத்த வேலை 220. அப்ப 220 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும். இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும், 220 × 2 வகுத்தல்ல 55. ஸோ 220 55ஆல கேன்சல் பண்ணா 4, 4 × 2 8 நாள். ஸோ அப்ப இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செய்யறப்ப மொத்தமா 8 நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.